அநீதியான உலகப் பொருளினால் சிநேகிதரை சம்பாதித்தல். ரீபிரின்ஸ் நம்பர் 5749, பக்கம் 250. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்ளும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். லூக்கா 16:9. யூத ஜனங்கள் தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட சுதந்திரமாய் இருந்தார்கள். மோசேயின் உடன்படிக்கைக்கு கீழாக தேவனுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் பிரதிநிதிகள் இருந்தார்கள். ஆகவேதான் இயேசு தம்முடைய சீசர்களிடம், வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயின் ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள், ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள் என்று கூறினார். மத்தேயு 23:2-3. தேவன் அவர்களிடத்தில் இந்த விசேஷித்த பொறுப்புகளையும் ஆசீர்வாதங்களையும் சலுகைகளையும் அறிவையும் கொடுத்திருந்தார். ஜனங்களும் அவர்களை சார்ந்திருந்தார்கள். ஆனால் ஜனங்களோடு அவர்கள் கொண்டிருந்த தொடர்புகள் அநீதியாக இருந்தது. கர்த்தர் தமது குமாரன் மூலமாக பரிசேயர் வேதபாரகர்களுக்கு அவர்கள் உக்கிரானத்துவத்தை விட்டு நீக்கப்பட வேண்டும் என்ற செய்தியை அனுப்பினார். அவர்கள் புது யுகமாகிய சுவிசேஷ யுகம் வந்து கொண்டிருந்தது என்பதை ஒரு பொதுவான முறையில் புரிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். கிறிஸ்துவின் முன்னோடியாகிய யோவான் ஸ்நானகன் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருந்தது என்று அறிவித்திருந்தார். இந்த வகுப்பாறு எடுக்க வேண்டிய மார்க்கத்திற்கான காரணத்தை விளக்குகிற ஒரு உவமையை இப்பொழுது இயேசு கொடுக்கிறார். அநீதியான உக்கிரானக்காரனிடம் அவனது எஜமான் தனது கணக்கை ஒப்புவிக்கும்படி கூறினான். ஏனெனில் அவனது உக்கிரானத்துவம் முடிவுக்கு வர இருந்தது. தான் நீக்கப்பட போவதை அறிந்த அந்த உக்கிரானக்காரன் தனது எஜமானனுக்கு கடன்பட்டிருந்தவர்களை தனக்கு நண்பர்களாக்கி கொள்ள முயற்சித்தான். இந்த கடன்பட்டவர்களிடம் அவன் இதற்கு முன் எப்படி நடந்து கொண்டிருந்தாலும் இப்பொழுது அவர்கள் தனது எஜமானனிடம் பட்ட கடனை குறைத்தான். ஏனெனில் அவனுக்கு அதிகாரம் இருந்தது. பழங்காலத்தில் ஒரு உக்கிரானக்காரன் தனது எஜமானனுக்காக ஒப்பந்தம் போன்றவைகளை போடுவதற்கு உரிமை இருந்தது. ஆகையால் இந்த உக்கிரானக்காரன் கடன்பட்டவர்களின் கடனை குறைத்து அவர்களது நண்பன் ஆனான். அவன் செய்ததை குறித்து நமது ஆண்டவர் கூறியது என்னவென்றால், உக்கிரானக்காரன் ஒரு ஞானமான காரியத்தை செய்தான் என்று கூறினார். ஏனெனில் இப்படி செய்ததினால் அவன் உதவி செய்தவர்களின் நல்லெண்ணத்தை அவன் பெறுவான். நமது கர்த்தர் இது குறித்து, இது உலக பிரகாரமான ஒரு ஞானமான செயல் என்று கூறினார். ஆனால் உக்கிரானக்காரனின் அநீதியை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் அவன் இதற்கு முன் அநீதியாக நடத்தியிருந்த அவர்களின் நட்பையும் தயவையும் பெறும்படி அவன் கடைப்பிடித்த செயலை பற்றி கூறினார். அவரது காலத்திற்கு இதை பொருத்தி பார்க்கும் பொழுது நமது ஆண்டவரின் வார்த்தைகள் வேதபாரகர் மற்றும் பரிசேயர்கள் தங்களது யூத சகோதரர்களின் அன்பையும் நன்றியுணர்வையும் பெற நாடியிருக்க வேண்டும் என்று போதித்திருக்கும். அவர்கள் ஜனங்களை சந்தோஷமும் திருப்தியும் உடையவர்களாகும்படி அவர்கள் முயற்சித்திருந்தால் அது அவர்களுக்கு பின்னர் நன்மையாக இருந்திருக்கும். ஆனால் அதை அவர்கள் செய்யவில்லை. கிபி 70 தேசத்தின் மேல் மகா உபத்திரவ காலம் வந்தபோது அந்த துன்பத்தில் இந்த மத தலைவர்கள் அதிக துன்பமும் வருத்தமும் அடைந்தார்கள். அந்த அநீதியான உக்கிரானக்காரனைப் போல அவர்கள் ஞானமாக இருக்கவில்லை. தேவனுடைய உக்கிரானக்காரனாக நம்முடைய சொந்த பொறுப்பு. பிறகு நமது கர்த்தர் இந்த உவமையை வைத்து தமது சீசர்களுக்கு ஒரு பாடத்தை கொடுத்தார். இதையே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த உவமை வேதபாரகர் மற்றும் பரிசேயர்களுக்கு பொருந்துவதை காட்டிலும்
அவருடைய சீசர்களுக்கு பொருந்துவது வேறுபட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். வேறு வார்த்தையில் சொல்லுவோமானால், கர்த்தருடைய பிள்ளைகள் தாங்கள் பெற்றிருக்கிற அநீதியான உலகப் பொருட்களை முடிந்தவரையில் மற்றவர்களுக்கு உதவவும் ஆசிர்வதிக்கவும் பயன்படுத்தும்படியும் அதன் மூலம் நன்றியுடைய மதிக்கக்கூடிய நண்பர்களை ஏற்படுத்த வேண்டும் என்று இங்கு புத்தி கூறப்படுகிறார்கள். நமது நன்மையான செயல்களும் கர்த்தர் நமக்கு அளித்திருக்கிறவைகளை மற்றவர்களுக்கு பயன்படுத்துவதும் மற்றவர்களிடம் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்பது இதற்கு பொருள் அல்ல. நமது ஊழியம் வேதாகமும் காண்பிக்கிற வழியில் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதே. இப்படியாக கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களை உண்மையிலேயே தேவனுக்கு பிரியமாகவும் பாத்திரராகவும் ஆக்கிக் கொள்கிறார்கள். இப்பொழுது நாம் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு நல்ல திட்டமாக இது இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். தங்களுக்கு மிகவும் எது அனுகூலமானது என்பதை தெரிந்து கொள்வதில் இந்த உலகத்தின் பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகளை காட்டிலும் பொதுவாக ஞானவான்களாக இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் அறிவித்தார். பிரெஞ்சு புரட்சியில் ஆபத்தின் நாள் சித்தரிக்கப்பட்டது. தற்கால மத அதிகாரங்கள் வெளியரங்கமாக கிறிஸ்துவின் ஆசனத்தில் அமர்ந்திருக்கின்றன. பெரும்பாலான ஜனங்கள் தங்களது சபை தலைவர்கள் தங்களுக்கு சொல்வதை காட்டிலும் வேறு எதையும் அறியாதவர்களாய் இருக்கிறார்கள். இப்பொழுது இந்த நியாய சாஸ்திரிகள் தற்கால யுகம் முடிவுக்கு வருகிறது என்பதை காண்கிறார்கள். அவர்கள் தங்கள் கடந்த கால தவறுகளில் திருத்தம் செய்யவும் தங்களது மந்தையுடன் கொண்ட தொடர்பில் செய்த தவறுகளை சரி செய்யவும் நாட வேண்டும். அவர்கள் அறிவாகிய திறவுகோலை மறைப்பதில் அதிகமான பங்கு வகிக்கிறார்கள். லூக்கா 11:52. மூடக் கொள்கைகளை ஜனங்கள் மேல் திணிக்கிறார்கள். அவர்கள் தவறான பாவனை செய்து ஜனங்களின் பணத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். ஜனங்களிடம் உண்மையை சொல்லி இதையெல்லாம் சரி செய்ய அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். அவர்கள் மேல் வரவிருக்கிற பெரும் துன்பத்திலிருந்து தங்களை காத்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இப்படி அவர்கள் செய்வார்களானால் பெரிய அழிவு வரும்போது அவர்கள் அவ்வளவு கடுமையான துன்பத்தில் விழமாட்டார்கள். ஆனால் வேதாகமம் குறிப்பிடுகிறபடி மக்களை அதிகமாக வெறுப்படைய செய்து சீக்கிரத்தில் வர இருக்கிற தங்களது கஷ்டத்தை கூட்டிக் கொள்கிறார்கள். நெருங்கி வருகிற மகா உபத்திரவத்தில் ஜனங்களை காட்டிலும் மதகுருமார்களும் ஊழியர்களும் அதிகமாக துன்பப்பட்டால் நாம் ஆச்சரியப்படக்கூடாது. ஏனெனில் அவர்கள் ஜனங்களை ஏமாற்றி வருகிறார்கள். பிரெஞ்சு புரட்சியில் கத்தோலிக்க குருமார்கள் மிகவும் பயங்கரமான துன்பத்திற்கு ஆளானார்கள். இது நெருங்கி வருகிற மகா ஆபத்தை சிறிய அளவில் சித்தரிக்கிறதாக இருக்கிறது. பிரெஞ்சு புரட்சி வெளிப்படுத்தல் 12:15-16 தெளிவாக குறிப்பிடப்பட்டிருப்பதாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம். மேலும் வேதாகம பாடங்களின் 3வது தொகுதியில் பக்கங்கள் 45 முதல் 51 மற்றும் 65 முதல் 71 பார்க்கவும். சமீபமாயிருக்கிற தற்கால முறைமைகள் நீக்கப்படும்போது பேர் சபையின் குருமார்களும் அதிகாரிகளும் குறிப்பாக துன்பப்படுவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஏனெனில் அவர்களில் சிலர் சத்தியத்தை தீவிரமாக எதிர்த்து வருகிறார்கள். சிலர் தங்களை சத்தியம் மற்றும் ஜனங்களின் ஞான உபதேசத்துக்கும் சுதந்திரத்திற்கும் பிரதிநிதிகளாக காண்பித்து கொண்டு ஆனால் சத்தியம் என்று அவர்கள் அங்கீகரித்ததற்கு உண்மையாக நிற்காமல் கொள்கையின் நிமித்தம் அமைதியாக இருக்கிறார்கள். ஊழியம் செய்வோம் என்று பாசாங்கு செய்தபடி அந்த அக்கரையை பாதுகாக்க தவறிவிட்டார்கள். பரிசுத்தவான்களுக்கு இந்த உவமையை பொருத்தி பார்த்தல். இயேசுவின் வார்த்தைகளை நமக்கு பயன்படுத்தும் போது எந்த அளவுக்கு அநீதியான பொருட்களை
உலகப் பொருட்களை நாம் பெற்றிருக்கிறோமோ அதை கருமித்தனமாக இல்லாமல் மிகவும் தாராளமாக நமது தகுதிக்கு ஏற்றவாறு பயன்படுத்த வேண்டும் என்று நமக்கு போதிப்பது போல் காணப்படுகிறது. அவருடைய சீசர்களாகிய நாம் பெற்றிருக்கிற வருமானம், சந்தர்ப்பம், செல்வாக்கு முதலியவைகளையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த தாளந்துகளையும் அவருக்கென்று பயன்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் காண்பிக்கிறதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் சத்தியத்தை கொடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு எதிர்ப்பை சந்திக்க வேண்டியிருந்தால் அது கவனிக்கப்படாமல் போகும்படியாகவும் கர்த்தருக்கும் அவரது வசனத்தின் ஆவிக்கும் இணக்கமாக இருக்கும்படி பெருந்தன்மையாக இருக்க நாம் நாட வேண்டும். ஆண்டவர் மேலும் கூறுகிறதாவது, நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார்கள். நம்மை நித்தியமான வீட்டிற்குள் சேர்த்து கொள்பவர்கள் நமது கர்த்தரும் அவரது தூதர்களுமே ஆகும். அவரது உண்மையுள்ள அனைவரையும் அவர் ஏற்றுக்கொள்வதாக அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நமது அநீதியான பொருட்களை பயன்படுத்துவதும் பூமிக்குரிய ஆசாபாசங்களை பலியிடுவதும் சில காரியங்களில் மக்களிடமிருந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆனால் கடைசியில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறபடி கர்த்தரிடமிருந்து கிரீட ஆசீர்வாதத்தை நிச்சயம் கொண்டு வரும். நமது மரணம் நமது பலியின் ஓட்டத்தின் முடிவை அடைவதாகும். கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவரும் மரிக்க வேண்டும். அவர்களது அர்ப்பணத்தின் கருத்து அதுதான். இது மரண பரியந்தமான ஒரு பலியாகும். அநீதியான பொருட்களினால் நண்பர்களை சம்பாதிக்கிறவர்கள் இந்த வகுப்பை சேர்ந்தவர்களாயிருந்தால் இந்த பூமிக்குரியவைகளை அவர்கள் பலியிட்டால் அவர்கள் தங்கள் ஓட்டத்தை முடிக்கும்போது அவர்கள் நித்திய வீடுகளில் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். இந்த இடம் கைவேலையில்லாத நித்திய வீடு பரலோகத்திலே முற்றும் ஜெயங்கொண்டவர்களாகிய உண்மையுள்ள வகுப்பாருக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது. அவர்கள் என்ற வார்த்தையை நாம் நண்பர்களாக்கி கொண்டவர்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாயிருந்து சுய பலியின் வாழ்க்கையை வாழ்ந்து பூமிக்குரிய பொருட்களை தனக்கென்று பயன்படுத்தாமல் கர்த்தருடைய ஊழியத்தில் பயன்படுத்தினால் தேவன் நம்முடைய நண்பராக இருப்பார். நாம் மரிக்கும்போது நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நண்பர்கள் நம்முடைய பலியினால் பலனடைந்தவர்கள் மட்டுமல்ல, ஆனால் விசேஷித்த விதமாக திரைக்கு பின்னால் இருக்கக்கூடிய பிதாவானவர் கர்த்தர் இயேசு மகிமை அடைந்த பரிசுத்தவான்கள் மற்றும் பரிசுத்த தூதர்கள் ஆகும். ஆசீர்வாதமான எதிர்நோக்குதல். ஆமென்.